ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தளபதி விஜய் சார் வந்து நம்ம சீமான் அண்ணனுக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு எக்ஸ் தளத்தில் வந்து பகிர்ந்திருக்காரு. அவர் வந்து எவ்வளோ தான் நம்ம அண்ணன் அது அப்படின்ட்டு அவர் நிரூபிச்சிருக்காரு. இந்த ரசிகர் எல்லாருமே வந்து ரொம்பவுமே வந்து ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு வாரமாக வந்து நம்ம மாநாடு நடந்ததுலேருந்து நம்ம சீமான் அண்ணனுக்கும் விஜய்க்கும் வந்து எதிரியாக இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து கட்டமைச்சிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவில் வந்து எல்லாருமே வந்து சீமானன் எதிரி ஆகிட்டாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அந்த தடைகளை வந்து இன்னைக்கு வந்து நம்ம தளபதி விஜய் சார் வந்து கண்டிப்பாக வந்து உடச்சிருக்காரு. நம்ம சீமானன் வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டு வந்து எல்லா ரசிகரோட மனசை வந்து குளிர வச்சுருக்கான்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்து நானே வந்து சீமானனோட ரசிகர் பஸ்ட்டு வந்து சீமானனுக்கு தான் ஓட்டெலாம் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் வந்து இந்த முடிவு நம்ம சீமானன் வந்து சொன்னது எல்லாமே வந்து கரெக்ட் தான். தமிழ் தேசியமும் திராவிடம் வந்து 2 கண்களும் தளபதி விஜய் வந்து மாநாட்டில் சொல்லியிருப்பாரு. அது கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு ஓட்டு வங்கி வந்து பலப்படுத்துறதுக்காண்டி நம்ம தளபதி விஜய் வந்து சொல்லியிருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் வந்து நம்ம சீமானன் வந்து தமிழ் தேசியத்தை பற்றி பேசியிருக்கான்னு வந்து அவங்க வந்து அதை வந்து ஒத்துக்கலை. அதேமாரி வந்து தளபதி விஜய் வந்து ஓட்டு வங்கிக்காக தான் இந்த 2ஐயும் வந்து சேர்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். தமிழ் தேசியத்தை மட்டும் வச்சு வந்து தமிழ் ஓட்டுகளை மட்டும் வாங்கி வந்து நம்ம வெற்றி பெற முடியாது, திராவிட ஓட்டும் வேணும், அதனால் வந்து 2 ஓட்டு இருந்தால் தான் வந்து நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடோடு சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து சீமானன் வந்து ரொம்பவுமே வந்து எதிர்த்தார். அது வந்து ஒரு பேட்டியில் கூட ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட சொல்லியிருப்பாரு, நீ ஒன்று அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று, நடுத்தில் போனால் ராயர் செத்துருவா அப்படி இப்படிலாம் வந்து பேசியிருந்தார். நம்ம சீமானன் வாட் ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்லாம் வந்து ரொம்பவுமே வந்து செம்ம வந்து என்ஜாய் பண்ணி ஒரு வாரமாக வந்து சோசியல் மீடியாவில் வந்து ரொம்பவுமே வந்து பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு. சீமானன் எதிரி மாரியும் நம்ம விஜய்க்கு எதிரி மாரியும் அப்படி இப்படிலாம் பரபரப்பாக போயிடுது. அதை வந்து இன்றைக்கி வந்து நம்ம தளபதி விஜய் சார் வந்து ஒரு ட்வீட்டால் ஒரு இது வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சகோதரன் போட்டதுனால வந்து ரசிகர் எல்லாமே வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கான்னு சொன்னோம். நாம் தமிழரோட கட்சியோட ரசிகர்களும் தொண்டர்களும் அதேமாரி வந்து நம்ம தளபதி விஜய் ரசிகர் தொண்டர்களும் வந்து ரொம்பவுமே வந்து ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா நம்ம தளபதி இதுக்கு வந்து சோசியல் மீடியா வந்து ஒரு வாரமாக வந்து இந்த பேச்சு தான் வந்து அடிபட்டு இருக்கு. அதேமாதிரி வந்து நியூஸ்லேயும் வந்து இதே பேச்சு நடந்திருக்கு. சீமானே அப்படி பேசினார் அப்படி பேசினான்ட்டு. ஆனால் சீமான் பேசுறதுலையும் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் வந்து அவர் கொஞ்சம் கோபத்தில் வந்து பொங்கி வந்துச்சார். அது வந்து ஒரு தமிழ் பண்பாட்டில் வந்து தமிழர்கள்லாம் இருந்தால் அப்படி தான் பேசுவாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு நம்ம சீமானன் வந்து நினச்சாங்க. அதுமாதிரி தளபதி விஜய் வந்து இன்றைக்கி சொன்ன பிறந்தநாள் வாழ்க்கையிலே வந்து எல்லாருமே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி நம்மளுக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம தளபதி விஜய் சார் வந்து நம்ம சீமானனுக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னதுனால வந்து நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். அதனால் வந்து நீங்கள் இதை பற்றி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சீமான் ரசிகர் யாரெல்லாம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அதுமாதிரி தளபதி ரசிகர் தொண்டர்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.